ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான அடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், அரை கப்பு வரகரிசி எடுத்திருக்கேன், அப்புறம் அரை கப்பு வெள்ளை சோளம் இருக்குல்ல அதை எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு அரை கப்பு சேர்த்துக்கிடணும், அரை கப்பு பட்டாணி பருப்பு சேர்த்துக்கிடணும். 3:1 அந்த கணக்கில் நான் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி அதை களைஞ்சிக்கிடணும். களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். அது ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊறணும். இப்போ அதுக்கு அரைக்கணும் என்னென்னா, மிளகா வத்தல், வெள்ளைப்பூடு, இஞ்சி 3ஐயும் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் லேசாக திரித்து கூட நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லாட்டி கிரைண்டர்லேயே அரைஞ்சிரோன்னா நம்ம டேரெக்டாக கிரைண்டர்லேயே சேர்த்து மாவு நல்லா குறப்பாக அரைக்கணும். அப்படின்னா தான் அடை நல்லாயிருக்கும். இப்போ தேங்காவை பல்லாக கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுதேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இப்போ அடைக்கு தாளிக்கணும். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடவுள் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுதேன். இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறம் ஆகிறது அன்னைக்கும் வதக்கணும். அடை மாவு அரைக்கும் போதே நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். வாசனைக்காண்டி கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கும்போதே முருங்கலை நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கலையை வதக்கி சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ முருங்கலை சேர்த்து லேசாக வதக்கியாச்சு. நம்ம இதை மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு அடையை ஊற்றிக்கலாம். நமக்கு அடை மாவு ரெடி ஆகிட்டு, இதுக்கு சைட் டிஷ் நாட்டு சக்கரை சட்னி எதனாலும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ அடை ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்தோடனே நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு அடை ரெடி ஆகிட்டு, முருங்கைக்கீரை போட்ட அடை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.